நேத்து ஈவினிங் அம்மா வீட்டுக்கு வரவே இல்லையா, அத்தை காலையில போய் எங்கேயோ தேடி கூட்டிட்டு வந்து பால் பீச்சு ரெடியா வச்சிருந்தாங்க. நான் எந்திரிச்சு அப்படியே பாலை சிம்ல போட்டுட்டு கோலம் போடலான்னு போனேன். அத்தை எப்பவுமே நான் எந்திரிக்கும் போதே வாசல் ரெடியா இருக்கும். கோலம் மட்டும் தான் போடுவேன். இன்னைக்கு அம்மும் அத்தை தேட போனதுனால நானே இன்னைக்கு வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு. வீட்டில் ஒரு சின்ன கொய்யா மரம் இருக்கு. இப்பதான் காய் காய்க்க ஸ்டார்ட் ஆகுது. அத்தை மாமாவும் ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டாங்க. எனக்கும் செல்வாக்கும் ஒன்று இருக்கு. செல்வா ஒரு 1 வீக் ஆகும். அதுக்குள்ளே நானே சாப்பிடுன்னு நினைக்கிறேன். நான் டெய்லி அதே தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ ரெடி ஆயிடுச்சா, எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு காலையில் தோசை தான் மாவுலாம் ரெடியாக எடுத்து கலக்கி வச்சுட்டு நம்ம புது மிக்சியில் இன்னைக்கு சட்னி அரைச்சாச்சு. எனக்கு பிடிக்கும்னு தக்காளி சட்னி, அத்தைக்கு பிடிக்கும் தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். பட் தேங்காய் சட்னி சுமாராக தான் இருந்தது. தக்காளி சட்னி சூப்பராக இருந்தது. அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. நம்ம ஃபேமிலியில் ஷாலினி, ஸ்னேகா, சாரதா சிஸ்டருக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்போவும் ஹாப்பியாக இருங்க. சாப்பிட்டுட்டு வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை. நேற்று தான் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு முடிஞ்சிச்சு. மறுபடியும் இன்னைக்கு மீன் வாங்கிட்டாங்க. அதை சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எப்போ நான் லாஸ்ட்டாக பனங்காய் சாப்பிட்டேனே தெரியல. பக்கத்தில் அம்மாச்சி வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சா ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப மிஸ்